தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய நிகழ்ச்சியில் தமிழகத்தின் புரட்சித் தலைவி அம்மா என்று மக்களால் பாராட்டப்படும் அம்மாவை பற்றிய பிறந்தநாள் தொகுப்பை காணலாம். தமிழக மக்களால் புரட்சித் தலைவி என்றும் அம்மா என்றும் பாசமாகவும் மரியாதையாகவும் அழைக்கப்பட்டவர்தான் ஜெயலலிதா அவர்கள். அவர்களை பற்றி அனைவருக்குமே எல்லா விவரங்களும் தெரியும். இருப்பினும் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று என் மூலமாக சில கருத்துக்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி என்ன கருத்துக்களை பரிமாறிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அவர்கள் 1948ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மைசூர் மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுக்காவில் மேலுக்கோட்டில் அப்படிங்கிற ஊரில் ஜெயராம் வேதவல்லி தம்பதியருக்கு மகளாக பிறந்தவர் தான் இவர். சர்ச் பார்க் பிரசிடென்ட்ஸ் பள்ளியில் படித்தாங்க, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் படித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக இசை, மேற்கத்திய இசை, பாரம்பரிய பியானோ, பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினியாட்டம், மணிப்பூரி, கதக்கு போன்ற அனைத்து நாட்டியங்களிலும் பயிற்சி பெற்றார்கள். இவங்களுடைய லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாயராயிடணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் இவங்க கன்னடத்தில் சின்னட கோம்பே அப்படிங்கிற ஒரு படத்து மூலியமாக சினிமா துறைக்கு வந்தாங்க. அதில் கல்யாணகுமாருக்கு ஜோடியாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பிஆர் பந்துலு தான் அந்த படத்தை இயக்கி இருந்தார். அந்த கன்னட படத்துக்கு அப்புறம் தமிழ் படத்தில் ஸ்ரீதர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் வெண்ணிராடை அப்படிங்கிற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட சேர்ந்து 1000ல் ஒருவன் அப்படிங்கிற படத்தில் முதலாக நடித்து அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட 28 படங்களில் நடித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அரசியல் பின்புலத்தோடு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1982ஆம் வருடம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி எம்ஜிஆர் முன்னிலையில் அதிமுகவில் இவர்கள் இணைந்து அரசியல்வாதியாக மாறினார்கள். 1984ஆம் ஆண்டு ஆற்காடு வீராசாமியை தோற்கடித்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக உருவானார்கள். அதாவது ஒரு டயத்தில் என்ன பண்ணாக்கா, யூகோஸ்லேவியா அதிபர் வெசிலின் ஜிரோனாவுக்கு விருந்து வச்சாங்க இந்திரா காந்தி அம்மையார். அப்போ 16 பேர் அதற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார்கள். அந்த 16 பேரில் ஒருவராக அம்மா அவர்கள் இருந்தது மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்தது. அப்புறம் அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் இவங்க பணியாற்றினாங்க. சத்துணவு திட்டத்தை இவர்கள்தான் முழுமையாக பொறுப்பேற்று மிக சிறப்பான முறையில் செம்மையாக நடத்தினார்கள். அப்படி எம்ஜிஆரோட சேர்ந்து அதிமுகவில் எல்லா விதமான வேலைகளும் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய மறைவு ஏற்பட்டு விட்டது. எம்ஜிஆர் மறைவு வந்ததுக்கப்புறம் அதிமுகவை நடத்துவதற்கு ஆள் இல்லாமல் போனது. அந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் இரட்டை இலை சின்னமே முடக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஜானகி அம்மாளுடைய தலைமையில் ஒரு அதிமுகவும் இவங்க ஜெயலலிதா அம்மாவுடைய தலைமையில் ஒரு அதிமுகவும் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் அம்மா அவர்கள் 27 இடங்களிலே வெற்றி பெற்று முதல் எதிர்க்கட்சி பெண் தலைவராக தமிழக சட்டசபைக்குள்ளே நுழைந்தவர்கள் அவர்கள். அப்படி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவருக்கு ஏகப்பட்ட அவமரியாதைகள் நடந்தது. அவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்து அவஸ்தைப்பட்டு வெளியில் வந்தவங்க, நான் இனி இந்த சட்டமன்றத்துக்குள் வருவதாக இருந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சபதம் எடுத்து விட்டு சென்றவர்கள். அதே போல் அவர்கள் சபதத்தை நிறைவேற்றி 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே 234 தொகுதிகளில் 225 தொகுதிகளை வெற்றி பெற்று மாபெரும் பலத்தோடு ஆட்சியில் அமர்ந்து முதலமைச்சராக பதவியேற்று கொண்டார்கள் அம்மா அவர்கள். அன்றிலிருந்து 2016 வரையில் 6 முறை முதலமைச்சராக பதவியேற்று தன் வாழ்க்கையில் மக்களுக்கு சேவை செய்து பெரும் இடத்தை பெற்றார்கள் அம்மா அவர்கள். அது மட்டுமில்லை, இவர்கள் சாதாரணமான முதல்வராக இல்லை, பெண்களுக்கான முதல்வராக இருந்தார்கள், குழந்தைகளுக்கான முதல்வராக இருந்தார்கள். இவர்கள் செய்கின்ற அனைத்து விஷயங்களுமே எல்லோராலும் பாராட்டப்பட்டது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் இவர்களை முழுமையாக நேசித்தார்கள். காரணம் இவர்களுடைய தைரியம். இவர் ஒரு இரும்பு பெண்மணி என்று அனைவரும் போற்றினார்கள். அதற்கான காரணமும் உண்டு. ஏன்னா இவங்கக்கிட்ட பயம்னா என்னானே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அமைச்சராக ஆனதுக்கு மட்டும் இல்லை, சினிமா உலகத்தில் இருக்கும்போது கூட சரி, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு தெம்பான ஒரு
பெண்மணியாக, இரும்பு பெண்மணியாக, வீர பெண்மணியாக, எல்லா பெண்களுக்கும் உதாரணமான ஒரு பெண்மணியாக வாழ்ந்தவர் தான் புரட்சி தலைவி அவர்கள். அம்மா அவர்கள் என்று மக்களாலும் அனைவராலும் பாராட்டக்கூடிய, மதிப்பிற்குரிய, பாசத்துக்குரிய அம்மா அவர்களை எத்தனை சொன்னாலும் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட தலைவியை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைவதற்கு மிக்கவும் நன்றி. இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்கவும் நன்றி. இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.